கோவில் திருவிழாவுக்கு அக்கா தீச்சட்டி எடுத்ததா பார்க்க போகிறீங்க. ஒரு வேண்டுதல் வச்சுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அவளுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஈவினிங் போல் வந்துட்டு தீச்சட்டி எடுக்கிறதுக்காக வந்திருந்தா. அவள் வந்தப்போ அங்கே எடுத்த ஒரு சில கிளிப்ஸ், அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் கேட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் துண்ணூறு போட்டு அவளை ரெடி பண்ணி அனுப்பினதுலேருந்து அந்த தீச்சட்டியை எடுத்துகிட்டு சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சதுலேருந்து எல்லாருமே வந்துட்டு வீடியோவில் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அம்மா வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு துண்ணூறு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியப்பா போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அத்தை போட்டு விட்டாங்க. எல்லாருமே போட்டு விட்டு அக்காவுக்கு வந்து இது பண்ணிவிட்டு அந்த சட்டி அந்த பூ அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதையுமே வந்துட்டு இது பண்ணிவிட்டு போட்டுட்டு ரெடி பண்ணி போய் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் இங்கேருந்து கிளம்புனப்ப தம்பி தூக்கிட்டு தான் போயிருந்தோம். அந்த வச்சு சட்டி எடுப்பாங்க இல்லையா, அந்த தீலாம் வச்சுட்டு சட்டியில் வந்து தீ வச்சதுக்கப்புறமா வந்துட்டு இனியன் வந்து தூங்கிட்டான். பக்கத்தில் இருந்தனால எப்படி இருந்தாலும் இவனை தூக்கிட்டு நான் போக முடியாது அப்படின்றனால வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் வந்து பெரியம்மா இருந்தனால வீட்டில் வந்து தம்பியை போட்டு போயிட்டாங்க. தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான். நான் வந்து அக்கா கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால அக்கா கூடயே தான் இருந்தேன் நான். அதனால் வந்துட்டு இனியன் வந்து வீட்டில் இருந்தான். அன்னைக்கு போல் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்துட்டு திருப்பி வந்து காப்பு கலட்டுறதுக்காக வந்திருந்தாளா. அப்போ வந்து தம்பியை தூக்கிட்டு போய் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து அவனுக்கு கிரிக்கெட் பேட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோம். எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் அவ்வளோ ஸ்பீடாக நடந்து வந்தேன். அவள் வந்தவுடனே நான் அந்த கையை எடுத்து பார்க்குறேன், சுட்டுச்சா அப்படின்னா சுடவே இல்லைன்னு சொல்லிட்டா. எனக்கு தான் பல்ப் ஆயிடுச்சு. இது வந்து தீச்சட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், அதை பார்க்குறது ஃபஸ்ட் டைம் கிடையாது. பக்கத்தில் நிற்கிறது வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைமே. இவளுக்கு தான் வந்துட்டு நின்றுருக்கேன். அதுவும் இல்லாமல் பக்கத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருந்து பார்க்குறதும் இவகிட்ட தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டுட்டு சும்மா அவளை வம்பிழுத்துட்டு வந்தேன். அவள் சுடவே இல்லைன்னு சொன்னாலா. அப்பயே வந்து ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பேல்பூரி வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு ஐஸ்கிரீமு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வெளியே கடைலாம் இருந்துச்சு. தம்பிக்கு போகையில் கிரிக்கெட் பேட்டுமே வாங்கிட்டு நாங்களுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எடுத்தது நான் இல்லை, மாமா. நான் வந்து ஃபோனை வந்து வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும்